வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். நான் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். நான் இங்கே நம்ம செங்கல்பட்டில் இருக்க சாய் மருத்துவமனையில் ஆர்த்தோபெடிக் சர்ஜனாக இருக்கேன். ஸோ இங்கே நாங்கள் ரீசெண்டாக ஒரு 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 புது ஒரு இன்னோவேட்டிவ் சர்ஜரி ஒன்று பண்ணோம். ஸோ இட் இஸ் கால்டு MIS, பைலேட்ரல் டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் யூஸிங் ஆகுமெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜி. ஸோ இது இந்தியாவிலேயே இந்த ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ரியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சர்ஜரி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு இந்த மினிமலி இன்வேசிவ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது. ஸோ இவங்க நான் ஆப்ரேட் பண்ண அம்மா தான் இவங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அதிகமான முட்டி வலி, ஒரு இன்ஸ்டபிலிட்டி, நடக்கும்போது கொஞ்சம் கால் பெண்ட் ஆகிற மாதிரி, சம்டைம்ஸ் ஸ்லிப் ஆகிற மாதிரி ஒரு தொந்தரவு, ப்ளஸ் வந்து கால் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி, இது மாதிரி ஏஜ் ரிலேட்டட் சேஞ்சஸ். எல்லாருக்குமே ஒரு முடி நரைக்கிற மாதிரி நம்ம மூட்டுகள்லையும் தேய்மானன்றது வந்து இன்னெவிட்டபிளாக வரும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஏஜ் 74, அவங்க ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. பட் அவங்களோட அந்த ரெண்டு முட்டியில் இருந்த தொந்தரவு வந்து அவங்க லைஃப் ஸ்டைலில் ரொம்ப பாதிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து we decided to do this surgery for the first time. இதை we innovatively planned and did for her. ஸோ இந்த சர்ஜரி வந்து we did on she was admitted on, அவங்கள அட்மிட் பண்ண டே வந்து இட் இஸ் லாஸ்ட் தேர்ஸ்டே. ஸோ ஃப்ரைடே மார்னிங் வெடிக்காத்தால் நாங்கள் சர்ஜரி பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட்டே ஐ வாஸ் ஏபிள் டு மேக் ஹர் சிட், ஸ்டாண்ட் அண்ட் வாக் a few steps. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஒபிசிட்டி அந்த மாதிரி கொஞ்சம் அவங்க உடம்புலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள், அவங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆக்டிவிட்டிலாம் ஆல்ரெடி குறைஞ்சிருந்ததுனால அவங்க நடக்கிறதுக்கான அந்த பழைய முட்டியில் வலி இல்லாத அந்த தெம்பே இருந்தாலும் கொஞ்சம் அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஷீ நீட்ஸ் சம் எக்ஸசைசஸ் விச் we will give her. ஸோ இதுவே அவங்கள ஒரு ரொட்டீன். நான் இதுக்கு முன்னாடி நானே வந்து ஜென்ரலாக கன்வென்ஷனலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த குவாட்ரிசெப்ஸ்ன்ற தசையை பிரித்து பண்ணுற நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் நானுமே ரெகுலராக முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதில் என்னென்னா, நான் ஒரு பேஷண்ட்டை எழுந்து நிற்க வைக்கிறதுக்கே ஒரு 24 to 48 hours மேலே ஆகும். ரொம்ப பெயின் இருக்கும் சிவியராக. ஸோ ஒரு 3 வாரத்துக்கு இல்லை ஈவன் 1.5 மாதம் வரைக்கும், இப்போ இவங்களுக்கு நான் ஆப்ரேட் பண்ணியிருந்தா 1.5 மாதம் 1 மாதம் வரைக்கும் வாக்கர் வச்சு தான் அவங்க நடந்திருக்கணும். அந்த மாதிரி தான் அதில் வர ரிசல்ட்ஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ 3 months ஆகும். இதில் வந்து டே 1 வர ரிசல்ட் வரத்துக்கு 3 months ஆகும் கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி சர்ஜரி வந்து இட் இஸ் ஈவன் அ காஸ்ட் எஃபெக்டிவ் சர்ஜரி. இதுக்கு இன்னும் ஸ்பெஷலாக புது விதமான பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி கூட எதுவும் அவசியம் இல்லை.